கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக இந்த தேர்தல் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் உங்கள் என்ன பரிசு கொடுக்க போகின்றீர்கள் என்ற கேள்விதான் என் மனதில் இருக்கிறது. காரணம், அவர் ஆற்றிய பணிகள், 5 ஆண்டு காலத்திலே ஆற்றிய பணிகள். நான் கடந்த 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அதிலே பணி செய்த காலத்தில் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டு முழுக்க 234 தொகுதிகளிலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு பல சாதனைகளை செய்திருக்கிறது. கடந்த முறை தேர்தல் வாக்குறுதி கொடுத்தபடி மக்கள் நம்முடைய மகளிர் உரிமை தொகை இன்றைக்கு 1,31,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கேட்டார்கள், ஒரு 10 குளங்களை நீங்கள் வாய்க்கால், சிமெண்ட் வாய்க்கால் அமைத்து, எப்படின்னா அந்த வைகை ஆற்றிலே வருகின்ற சிமெண்ட் வாய்க்காலை போல அமைத்து எல்லா குளத்திற்கும் தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்ற திட்டத்தை ஒரு பகுதி இன்றைக்கு அங்கே நிறைவேற்றியிருக்கிறோம். என்னன்னா, மானம் பார்த்த கண்மாய்களுக்கு வாய்க்கால் அமைத்து தண்ணீர் கொடுப்பதற்கு அங்கே அமைத்திருக்கிறோம். இப்ப கூட நாங்க ஏற்கனவே கடந்த 2 ஆண்டு காலமாக நாங்கள் செய்கின்ற பணியை ஒன்றை சொல்ல வேண்டும். என்ன செய்ய போகின்றீர்கள் என்று கேட்பீர்கள். இந்த தேர்தல் நம்முடைய செயல்தர் கூட்டத்தில் நிச்சயமாக வருகிற 26-ல் நம் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினாக வருவது, தலைவர் முதலமைச்சராக வருவது யாரும் தடுக்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால்